ஐயா அவர்கள் நலம் தரும் நாளடியார் 400 பொருட்பால் குடிப்பிறப்பு என்ற தலைப்பிலே இன்றைய தினம் உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. நடு நிலைமையும் நாணமும் உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் அல்லாமல் மற்றவரிடத்தில் இயல்பாக ஒரு சேர அமைவதில்லை. நாளடியார் பொருட்பால் அதிகாரம் 15 குடிபிறப்பு பாடல் 146 முதல் 150 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். பொருட்பால் அதிகாரம் 15 குடிபிறப்பு பாடல் 146. இன நன்மை இன் சொல் ஒன்று ஈதல் மற்றேனை மனநன்மை என்றிவை எல்லாம் கனமணி முத்தோடு இமைக்கும் முழங்கவரி தன் சேர்ப்ப இப்பிறந்தார் கண்ணே உள. சிறந்த மாணிக்க மணிகள் முத்துக்களுடன் சேர்ந்து ஒளி வீசுவதற்கு இடமாக ஒலிக்கும் கடலின் குளிர்ச்சி பொருந்திய கரையை உடைய வேந்தனே, நல்லோர் தொடர்பு, இன்சொல் கூறுதல், வரியார்க்கு ஒன்றை கொடுத்தல் மற்றும் மன தூய்மை என்னும் இப்படிப்பட்ட நற்குணங்கள் எல்லாம் நல்ல குடியில் பிறந்தவரிடமே பொருந்தியிருக்கின்றன. பாடல் 147. செய்கை அழிந்து சிதல் மன்றிற்றாயினும் பொய்யா ஒரு சிறை பேரில் உடைத்தாகும் எவ்வம் உழந்த கடைத்துங் குடிப்பிறந்தார் செய்வர் செயற்பாலவை. கட்டு குலைந்து கரையான் பிடித்திருந்தாலும் பெரிய வீடானது மழைநீர் ஒழுகாத ஒரு பக்கத்தை உடையதாயிருக்கும். அதுபோல எத்தகைய வறுமை துன்பங்கள் ஆழ்ந்திருந்தாலும் நற்குடி பிறந்தோர் தம்மால் இயன்ற நற்செயல்களை செய்வர். பாடல் 148. ஒரு புடை பாம்பு கொலினும் ஒரு புடை அங்கன்மா ஞாலம் விளக்குறூன் திங்கள் போல் செல்லாமை செவ்வனேர் நிற்பினும் ஒப்புரவர்க்கு ஒல்கார் குடிப்பிறந்தார். ஒரு பக்கத்தினை ராகு என்னும் பாம்பு பிடித்து கொண்டாலும் தனது மற்றொரு பக்கத்தால் அழகிய பெரிய இவ்வுலகத்தினை ஒளிபெறச் செய்யும் தெங்களைப் போன்று வறுமையினால் எவ்வளவு துன்புற்ற போதிலும் உயர்குடி பிறந்தவர் பிறர்க்கு உதவி செய்வதில் மனம் தளரார். பாடல் 149. செல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் செய்வன செல்லிடத்தும் செய்யார் சிறியவர் புல்வாய் பருமம் பொறுப்பினும் பாய்பரி மாபோல் பொறு முரண் ஆற்றுதல் என்று. மான் சேனத்தை தாங்கியிருந்தாலும் பாயும் குதிரை போல தாக்கிட போரிட இயலாது. அதுபோல வறுமை காலத்தும் உயர்குடி பிறந்தார் செய்யும் நல்ல செயல்களை செல்வ காலத்தும் கீழோர் செய்ய மாட்டார்கள். பாடல் 150. எற்றொன்றும் இல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் அற்றுதர் சேர்ந்தார்க்கு அசைவிடுத்து ஊற்றுவார் அற்ற கடைத்தும் அகல் யாரு அகழ்ந்தக்கால் தெற்றென தென்னீர் படும். நீரற்ற அகன்ற ஆறு தோண்டிய உடனே சுரந்து தெளிந்த நீரை தரும். அதுபோல உயர்குடி பிறந்தோர் தம்மிடம் யாதொரு பொருளும் இல்லாத போதும் துன்புற்று தம்மை சார்ந்தவர்க்கு அவரது தளர்ச்சி நீங்க ஊன்றுகோல் போல உதவுவார். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாளடியார் 400 பொருட்பால் குடிப்பிறப்பு பற்றிய சொற்பொழிவை கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.